உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறோம் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. இந்த பாட்டு, அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவர்கள் அன்பு கூறும் யாவருக்கும். எத்தனை பேர் அவர்கள் அன்பு கூறுறீங்க? அவர்கள் அன்பு கூறுற யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லை. சில நேரங்களில் நடக்கிற காரியங்கள் கெட்ட காரியங்கள் மாதிரி தெரியும். ஆனால் ஒருவேளை அப்போ கெட்ட காரியமாக இருந்தால் கூட அதை நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றுகிறார். கடைசியில் பார்த்தா எல்லாம் நம்முடைய நன்மைக்காக இருக்கும். அற்புதமான தேவன் இவர். நம்முடைய வாழ்க்கையை நாம் திட்டமிடுவதை விட அவர் நல்லா திட்டமிடுறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரம் ரொம்ப முக்கியம் படிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி கர்த்தர் திட்டமிட்டு வேலை செய்தார்ன்றது உங்களுக்கு புரியும். எப்படி இந்த ரட்சகரை இவர்கள் மத்தியில் பிறக்க வைத்து இவர் மூலமாக ரட்சிப்பை உண்டாக்கி அந்த ரட்சிப்பை உலகம் முழுக்க அறிவிக்கிறதற்கு சரித்திரத்தையே நகர்த்துகிறார். சரித்திரத்தின் சம்பவங்களே அவர் தீர்மானிக்கிறார். எந்த ராஜா எங்கே ஆளணும், எப்போ. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் கணக்கெடுப்பு நடக்குது. அதை அறிவிச்சதுனால தான் இவங்க போகிறாங்க பெத்லஹேமில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா பெத்லஹேமில் பிறப்பாருன்னு தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிட்டார். எங்கே பிறக்கணுங்கிறத கர்த்தர் திட்டமிட்டுட்டு அவர் அங்கே பிறக்கிறதுக்காக இவங்க அங்கே போகிறதுக்காகவே அந்த ராஜாவுடைய மனசில் ஒரு திட்டத்தை போட்டு அந்த ஆள் கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்லி, இதனால் இந்த ஊர்லேருந்து எங்கெங்கேயோ போனவங்களாம் அவங்க ஊருக்கு இந்த ஓட்டு போடுற மாதிரி இது. அவங்க போய் அவங்க பேரை கொடுக்கணும், அதான் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், எல்லாம் போகிறாங்க. போனால் அங்கே குழந்தை பிறக்குது. கரெக்டாக பார்த்தா 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டார் அந்த ஊரில் தான் பிறப்பாருன்னு. அதை பண்ணுறதுக்காக சரித்திரத்தையே நகர்த்துகிறார். ஆண்டவரை பற்றி ஒன்றும் தெரியாத மனுஷனை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறார். இதே மாதிரி தான் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தாங்க. சிறையிருப்பு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், உங்களை திரும்ப கொண்டு வருவேன், இதே இடத்துக்கு நீங்கள் திரும்ப வருவீங்க, எல்லாத்தையும் திரும்ப கட்டுவீங்க, கர்த்தருடைய மகிமை இங்கே விளங்கும் அப்படின்லாம் சொல்லிட்டார். ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் நிறைய இது சொல்லிட்டாங்க. 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்த பிறகு அது நிறைவேறுகிறது. அதை நிறைவேற்றுறதுக்கு சைரஸ் என்கிற ஒரு ராஜாவை எழுப்புறார். அவனும் ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது, பெரிய பரிசுத்தவான் கிடையாது, ஒரு ராஜா, ஆண்டவரே யாருன்னு தெரியாதவன். அவன் மனசில் இவர்கள் பேரில் ஒரு இரக்கத்தை வச்சு சிறையிருப்பில் கொண்டு வரப்பட்ட அந்த மக்கள் திரும்பி போக விரும்பினால் போகலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, போகிறதுக்கு வேண்டிய செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றாரு. பாதுகாப்பெல்லாம் நான் தர்றேன், வழியில் யாரும் உங்களை அடித்து எல்லாத்தையும் பிடுங்க, அது வரைக்கும் பாதுகாப்பு நான் பார்த்து தரேன். அங்கே போய் உங்கள் பாழடைஞ்ச பட்டணத்தையும் தேவாலயத்தையும் எல்லாத்தையும் கட்டுறதுக்கு செலவுக்கும் நான் தர்றேன்றார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அற்புதமானவர்? எப்படி அற்புதமாக திட்டமிடுறார் பாருங்க. இதனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நாம் அப்படி காண வேணும். நம்ம கர்த்தரை நம்புகிறவர்கள். இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை வச்சு நம்ம எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியாது. கர்த்தர் எங்கே போயிட்டாரு, கர்த்தர் காணாமல் போயிட்டாரு, இவர் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு, இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம் என்ன, நம்முடைய பொசிஷன் என்ன, கர்த்தரை நாம் நம்புகிறோம், அவருக்காக வாழுகிறோம். அவர் பெரிய சரித்திர நாயகன். அவர் நம்மை போன்றவர்களுக்காக, அவர்கள் அன்பு கூறுவர்களுக்காக சரித்திரத்தையே மாற்றி அமைக்கிறவர் அவர். அப்பேற்பட்ட தேவன். பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உம்மை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நடக்கும்போது எங்களுக்கு என்ன இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற கேள்வி உள்ளத்தில் எழும்புகிறது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் எங்களுக்காக வாழ்க்கிற வாழ்க்கை இல்லை, உமக்காக வாழுகிற வாழ்க்கை. நீர் எங்களை இந்த காலகட்டத்தில் ஒரு இடத்துல வைக்கிறீர், சில காரியங்களை செய்கிறீர், சில இடங்களுக்கு அனுப்புகிறீர், சில காரியங்களை நடப்பிக்கிறீர்.
எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் நகர்த்துகிறீர். சரித்திரத்தையே உம்முடைய திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேறும்படியாக நகர்த்தி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இந்த உலகம் ஏதோ சாதாரண மனுஷருடைய கையில் இல்லை, உம்முடைய கையில் இருக்கிறது. எல்லா சாதாரண மனுஷரையும் நீர் பயன்படுத்துகிறீர். எங்களுடைய நன்மைக்காக எல்லாவற்றையும் திருப்புகிற தேவன், மாற்றி அமைக்கிற தேவன். உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆகவே சமாதானத்தோடு இங்கே வாழ்கிறோம். எல்லா சூழ்நிலையிலையும் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு தேவன் பெரிய காரியங்களை செய்வார்ங்கிற எதிர்பார்ப்போடு நாங்கள் வாழுகிறோம். நீர் பெரியவர், நீர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். உம்முடைய சித்தம் இந்த பூமியில் நடக்கும். உம்முடைய தீர்மானம் நிறைவேற்றப்படும். உம்முடைய நாமம் மகிமைப்படும். சரித்திரமே அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை இந்த காலவேளையில் உணர்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். அவருக்காக இங்கே வாழுகிறோம். அவருடைய காரியங்களை எங்களை செய்கிறோம் என்று எண்ணி பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தாவே, அதில் ஒரு பங்கு எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணித்திருக்கிறோம். என்னை நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் எங்கள் நம்பிக்கையை உம்மீது வைக்கிறோம். மனிதர்கள் மீது அல்ல, உம்மீது வைக்கிறோம். உம்மை எதிர்பார்க்கிறோம். நடப்பதெல்லாம் நன்மைக்காக என்பதை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிரூபித்து காண்பிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பல்வேறு கேள்விகளோடு வந்திருக்கிற மக்கள் அதை உணரட்டும். பாரங்களை அகற்றி போடட்டும். கவலைகளை நீக்கி போடட்டும். கர்த்தர் நல்லவர், எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவாக எனக்கு செய்கிறவர் என்பதை ஆழமாய் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்தினார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
தேவன் நீ உருக்கம் நிறைந்தவா கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மை தருபவர். வார்த்தையை அனுப்பியே பாதை நீக்குவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென். வாழ்வழிக்கிற தேவன். இதெல்லாம் மனசுல நல்லா பதிய வைக்கணும். ஜெயம் கொடுக்கிறவர், வாழ்வழிக்கிறவர், அற்புதமான காரியங்களை செய்கிறவர், நம்முடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்றக்கூடியவர். ஆமென். யுத்தத்திற்கென் கரங்களை ஆயத்தம் செய்கின்றவர். நான் நித்தம் நம்பி சார்ந்திடும் கண்மலை கத்தாதி கத்தறிவர். சத்ருக்கள் காலடி வீழ ஜெயத்தின் கேடயம் தந்தவர். துதிகள் கண்மாலைக்கே செனையின் காத்தறிவர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர். பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர். துதிகள் கண்மலைக்கே சேனையின் கர்த்தர்.
யுத்தத்திற்கென் கரங்களை ஆயத்தம் செய்கின்றவர், நான் நித்தம் நம்பி சார்ந்திடும் கண்மலை கத்தாதி கத்தறிவர். சத்துருக்கள் காலடி வீழ ஜெயத்தின் கேடயம் தந்தவர், துதிகள் கண்மாலைக்கே சேனையின் கத்தறிவர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர், பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர், துதிகள் கண்மலைக்கே சேனையின் கத்தறிவர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர், பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர், துதிகள் கண்மலைக்கே சேனையின் கத்தறிவர். யுத்தத்திற்கென் கரங்களை ஆயத்தம் செய்கின்றவர், நான் நித்தம் நம்பி சார்ந்திடும் கண்மலை கத்தாதி கத்தறிவர். சத்ருக்கள் காலடி வீழ ஜெயத்தின் கேடயம் தந்தவர், துதிகள் கண்மலைக்கே சேனையின் கத்தறிவர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர், பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர், துதிகள் கண்மலைக்கே சேனையின் கத்தறிவர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர், பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர், துதிகள் கண்மலைக்கே சேனையின் கத்தறிவர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர், பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர், துதிகள் கண்மலைக்கே சேனையின் கத்தறிவர். துதிகள் கண்மலைக்கே சேனையின் கத்தறிவர். துதிகள் கண்மலைக்கே சேனையின் கத்தறிவர். யுத்தத்திற்கின் கரங்களை ஆயத்தம் செய்கிறவர், பயிற்சி வைக்கிறவர். சங்கீதக்காரன் சொல்றான், என் கரங்களை யுத்தத்துக்கு பயிற்சி வைக்கிறவர். அதனால தான் ஒரு கல் போதும் கோலியாத்தை காலி பண்ணுறதுக்கு. என்ன ட்ரைனிங் கத்த தர்றாரு, குறி பார்த்து அடிக்கிறதுக்கு. அவர் கோச்சாக இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி தான். கிறிஸ்தவ வாழ்க்கையே என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ போதனை எல்லாமே வாழ்க்கையின் யுத்தங்களில் நாம் வெற்றி பெறுவதற்கான பயிற்சி. ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு கோயிலுக்கு வர்றோம், எதுக்கு பிரசங்கம் கேட்குறோம் உட்காந்து, எதுக்கு நம்முடைய இருதயத்தை இவ்வளோ ஆயத்தம் பண்ணி பிரசங்கத்தை கேட்குறதுக்கு நம்ம வந்திருக்கிறோன்றிருக்கு. ஏனென்றால் வாழ்க்கையில் பல்வேறு யுத்தங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, பல்வேறு
காரியங்கள் நம்ம எதிர்த்து வருகிறது வாழ்க்கையில். அதையெல்லாம் எதிர்த்து நின்று தாக்கி பிடிக்கிறது மட்டும் இல்லை, ஜெயித்து அதன் மத்தியில் வளர்ந்து பெருக வேண்டும் என்றால் பயிற்சி தேவை. தாவீதுக்கு பயிற்சி கொடுத்த தேவன் நம்மளுக்கு இன்றைக்கி பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் கோலியாத்துகளை வீழ்த்தும்படியாக, நமக்கு எதிராக எழும்புகிற எல்லாத்தையும் ஒன்றில்லாமாக்கும்படியாக, வெற்றியை எடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அந்த ட்ரைனிங்கில் இருக்கிறீங்க? கோச்சு நாங்கள் இல்லை, அவர். அதனால் நிச்சயம் வெற்றி உண்டு. ஆமென். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை ஆழியின் விளிம்பிலும் நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, ஓ, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வல்ல நாமம் வாழ்கவே, நீர் வாழ்கவே இயேசுவே, உம் நல்ல நாமம் வாழ்கவே. அல்லேலூயா இயேசுவே, 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 அல்லேலூயா இயேசுவே. என்னை மீட்டீரே இயேசுவே, சொந்த ரத்தம் சிந்தியே என்னை மீட்டீரே, சொந்த ரத்தம் சிந்தியே. அல்லேலூயா இயேசுவே, 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 அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா இயேசுவே. நீர் வாழ்கவே இயேசுவே, அல்லேலூயா, நீர் வாழ்கவே, அல்லேலூயா இயேசுவே. தொடர்ந்து நாம் அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா என்றால் கர்த்தருக்கே துதி உண்டாவதாக, இயேசுவுக்கே துதி உண்டாவதாக. அவர் ஒருவரே நம்முடைய துதிகளுக்கு பாத்திரர். ஏன்னா அவர் ஒருவரே மெய் தேவன். அது மட்டும் இல்லை, நமக்காக அவர் மனுஷனாய் அவர் வாழ்ந்து மரித்து உயிரோடு எழும்பி நம்மளை ரட்சிக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார், நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. நீர் யார் என்பதற்காகவும், நீர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறீர், தொடர்ந்து செய்கிறீர், செய்ய போகிறீர் என்பதற்காகவும் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றி புகழுகிறோம் ஆண்டவர். உம்மை போல் யாரும் இல்லை. ஓ, நீர் எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ பெரிய திட்டங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீர், எங்களை பற்றி எவ்வாறு சிந்திக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ரட்சிப்பின் மேன்மை புரிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். அது மட்டும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னா எங்களை யாரும் எதுவும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏனென்றால் நீர் பெரியவர், எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர், பெரிய காரியங்களை திட்டமிட்டு வைத்திருக்கிறீர்.
ஸ்தோத்தரிக்கிறோம் தேவன். இந்த மீதி வேலையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் தாமே தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. அப்படியே வசனத்தை கொண்டு எங்களோட பேசுவீராக, எங்களை ஊக்கப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. வசனத்தை புரிந்து கொள்கிற ஒரு மனதை தருவீராக, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை தருவீராக. வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஞானத்தை தருவீராக. ஆவியானவர் தாமே வல்லமையாய் கிரியை செய்வாராக. இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.